அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 63வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 சாமுவேல் அதிகாரம் 9 முதல் 12 வரை. சாமுவேல் இஸ்ரேல் மக்களின் கடைசி நீதி தலைவராக இருக்கிறார். அதன் பிறகு இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு அரசன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியால் சாமுவேல் ஆண்டவரின் கட்டளைக்கேற்ப சவுலை அரசராக திருப்பொழிவு செய்கிறார். அதன் பிறகு சவுல் அம்மோனியரை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களை அவர்களிடமிருந்து மீட்டார். மேலும் சாமுவேலுக்கு வயதாகிவிட்டதால் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு சில அறிவுரைகளை கூறினார். அதாவது, ஆண்டவருக்கு மட்டுமன்றி நடந்து உங்கள் முழு மனதோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறினார். இன்று நாம் பைபிள் ரீடிங் பிளானின் 63வது நாள் 1 சாமுவேல் அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 சாமுவேல் அதிகாரம் 9. சவுல் சாமுவேலை சந்தித்தல். பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமியனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோரத்தின் மகனான சேரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்லர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளிடம், வா, நாம் திரும்பி செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியால், இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்கு உரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சவுல் தம் பணியாளிடம், சரி, செல்வோம். ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்து விட்டது. கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியால் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது. அதை கடவுளின் அடியாருக்கு தருவேன். அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடி செல்வோர், வாருங்கள், திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளரிடம், நீ சொன்னது சரியே, வா செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியால் இருந்த நகருக்குள் சென்றனர். அவர்கள் நகரில் மேட்டில் ஏறி கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம், திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள். இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார். இன்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டிற்கு ஏறி செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ண மாட்டார்கள். பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர். உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர். அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது, நாளை இந்நேரம் பென்யமின் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய். பெலிஸ்தியரின் கையினின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன். அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். 3 நாளுக்கு முன் காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அவை அகப்பட்டு விட்டன. இஸ்ரேலின் முழு விருப்பமும் யார் மீது? உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ? சவுல் மறுமொழியாக கூறியது,
இஸ்ரேலில் மிக சிறிதான பென்யமின் குலத்தை சார்ந்தவன் என்றோ நான். பென்யமின் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிக சிறிதன்றோ? பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர்? பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 30 ஆள்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி, நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு. நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார். அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார். பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர். சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசி கொண்டிருந்தார். சாமுவேல் சவுலை அரசராய் திருநிலைப்படுத்தல். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போக சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். 1 சாமுவேல் அதிகாரம் 10. அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் நம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமின் எல்லையாம் செல்ஹுவில் ராக்கேலின் கல்லறை அருகே 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன. இதோ உன் தந்தை கழுதை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களை தர அவர்கள் கைகளில் நின்று நீயும் பெற்றுக்கொள்வாய். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஒரு இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசமடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. அவர்கள் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன், இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று. அவர் பரவசமடைந்து பேசி முடித்த பின் தொழுகைமேட்டுக்கு வந்தார். அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ, அவர்கள், நாங்கள் கழுதைகளை தேடி சென்றோம், அவை கிடைக்கவில்லை, எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார். சவுலின் சிற்றப்பன், சாமுவேல் உனக்கு கூறியதை தயை கூர்ந்து எனக்கு சொல் என்றார். சவுல் தம் சிற்றப்பனிடம், கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார். ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை. சவுல் அரசராய் ஏற்படுத்தப்படல். சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார். பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலை எகிப்து நின்று கொண்டு வந்தேன். எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கையினின்றும் நான் உங்களை விடுவித்தேன். நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள். ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர
பென்யமின் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது. பென்யமின் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதிரி குடும்பத்தின் மீது, பிறகு கீசின் மகன் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. அவரை தேடிய போது அவரை காணவில்லை. ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ, ஆண்டவர், ஆம், அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார். அவர்கள் ஓடி சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தனர். மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறொருவரும் உண்டோ என்றார். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடூழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். சாமுவேல் அரசின் சட்டதிட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார். பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார். சவுலும் கிபியாவில் இருந்த தம் வீட்டுக்கு சென்றார். கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள். ஆனால் தீயோர் சிலர், இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. அவரோ அமைதியாக இருந்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 11. சவுல் அம்மோனியரை தோற்கடித்தல். அக்காலத்தில் நாகாசு என்னும் அம்மோனியன் வந்து கிளையாதிலுள்ள யாபோஸை முற்றுகையிட்டான். யாபோஸிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர். அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி, நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வலக்கண்ணும் பிடுங்கப்படும், இஸ்ரவேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான். யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது, 7 நாள்கள் எங்களுக்கு தவணை தாரும், நாங்கள் இஸ்ரவேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம், எங்களை மீட்பார் எவரும் இல்லையெனில் நாங்கள் உங்களிடம் சரணடைவோம். தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபையாவுக்கு வந்து மக்கள் செவிபட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர். அப்போது சவுல் வயலினின்று மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தார். மக்களுக்கு என்ன நேரிட்டது, அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார். யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள். இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது. அவர் ஒரு ஜோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரவேல் எல்லை முழுவதும் அனுப்பி, சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள். அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் 3,00,000 பேரும் யூதாவினர் 30,000 பேரும் இருந்தனர். வந்திருந்த தூதர்களிடம், நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதிலுள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். ஆகவே யாபூசின் ஆட்கள், நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம், விருப்பப்படி எங்களுக்கு செய்யும் என்றனர். மறுநாள் சவுல் மக்களை 3 படைகளாக பிரித்தார். கீழ்வானம் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர். இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களை கொன்று போடுவோம் என்றனர். ஆனால் சவுல், இன்று யாரையும் கொல்லக்கூடாது, ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார். சாமுவேல் மக்களை நோக்கி, வாருங்கள், கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார். மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள். சவுலும் இஸ்ரேலும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 12. சாமுவேல் மக்களுக்கு அளித்த அறிவுரை. அப்போது சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசனை ஏற்படுத்தினேன். இதோ ஒரு அரசர், இவர் உங்களை வழிநடத்துவார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர் தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தி இருக்கிறேன். இப்போது நான் உங்கள் முன் இருக்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா? யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திரும்பி தந்து விடுகிறேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது,
ஆண்டவர்தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். யாக்கோபு எகிப்திற்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேற செய்தார். உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசூரின் படைத்தலைவன் சீசராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார். இவர்கள் அவர்களோடு போரிட்டனர். அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஆண்டவர் எருபாகால், பேதான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையினின்று உங்களை விடுவித்தார். நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அம்மோனியா அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது நீங்கள், இல்லை, எங்களை அரசால எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர். நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஒரு அரசரை தந்துள்ளார். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கும் எதிராகவும் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுவடையன்றோ, இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். எங்களுக்காக ஒரு அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடமும் மிகுந்த அச்சம் கொண்டனர். அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகாவண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஒரு அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர். பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது, அஞ்ச வேண்டாம். நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள். பயனற்ற விடுவிக்க இயலாத சிலைகளை நாடி செல்ல வேண்டாம், அவை வீணே. தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார். ஏனெனில் உங்களை தம் மக்களாக அவரை திருவுளங்கொண்டார். என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழியை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு நடந்து உங்கள் முழு மனதோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள்.